ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட்நெட் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் 26th ப்ராப்ளம் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் சார்ட்டட் அரே தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலில் ஒரு புது பிளேலிஸ்ட் இருக்குது, இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பிளேலிஸ்ட். நீங்கள் யாராச்சும் இன்டர்வியூ ப்ரிப்பரேட் பண்ணுறீங்க ஆர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ ஷேர். அண்ட் அதில் நம்ம பேட்டர்ன் வைஸ் தான் போட்டுட்ருக்கோம். பேட்டர்ன் நமக்கு 15 பேட்டர்ன்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாலே நம்மளால் ஈஸியாக இன்டர்வியூஸ் எல்லாம் க்ராக் பண்ணிட முடியும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து 2 பாயிண்டர் டெக்னிக்ஸ் தான் இப்போ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் த ஈஸி வே. ஸோ 2 பாயிண்டர் அப்ரோச், அப்புறம் ஸ்லைடிங் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர்ன் வைஸாக நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த ப்ராப்ளம் இந்த அப்ரோச்சில் தான் சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த லைனில் இன்றைக்கி வந்து நம்ம ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் சார்ட்டட் அரே தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவும் 2 பாயிண்டர் அப்ரோச் தான். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஒரு அரே கொடுத்துருப்பாங்க, அந்த அரேயில் இருக்கிற டூப்ளிகேட்ஸ் எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணோம். ஆனால் புது அரே நம்ம க்ரியேட் பண்ணக்கூடாது, இன் பிளேஸில் தான் மாடிஃபை பண்ணோம். அதாவது நியூ அரே க்ரியேட் பண்ணி டூப்ளிகேட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த எக்ஸிஸ்டிங் அரேயில் வச்சு யூனிக் எலிமெண்ட்ஸை அந்த அரேயில் மாற்றுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரே அரே தான் கொடுத்துருப்பாங்க, அந்த அரேக்குள்ளேயே தான் நம்ம வந்து மாடிஃபை பண்ணோம். யூனிக் எலிமெண்ட்ஸோட கவுண்ட்டை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் வந்து நமக்கு 112 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 வந்து டூப்ளிகேட்டாக இருக்குது. ஸோ செகண்ட் 1 வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல 2 ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ டோட்டல் கவுண்ட் ஆஃப் அரே வந்து நமக்கு 2. இதை தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, அரே வந்து ஆல்ரெடி சார்ட்டடாக தான் இருக்குது. அதாவது நமக்கு வந்து அரே வந்து அன்சார்ட்டடாக இல்லை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 112 அப்படின்னு தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி சார்ட்டடாக தான் இருக்குது. ஸோ டூப்ளிகேட்ஸ் எல்லாம் சைட் பை சைடாக தான் இருக்கும், அதாவது அடுத்தடுத்து தான் இருக்கும். இது நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ். இப்போது நமக்கு வந்து ஒரு 2 பாயிண்டர்ஸ் இருக்குது. அது வந்து ஒன்று என்னென்னா ஸ்லோ பாயிண்டர் அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர். இது நம்ம வந்து லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர்னு சொல்லுவாங்க, ஒருத்தவங்க வந்து ஸ்லோ பாயிண்டர் ஃபாஸ்ட் பாயிண்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நிறைய நேம்ஸ் இருக்குது. ஸோ ஸ்லோ பாயிண்டர் வந்து யூனிக் எலிமெண்ட்ஸை வந்து ட்ராக் பண்ணும், அதாவது 1 2 அந்த மாதிரி யூனிக்காக என்னென்ன இருக்கும் அதை ட்ராக் பண்ணும். அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து ஃபுல் அரேவே ஸ்கேன் பண்ணும். அதாவது ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்லோ பாயிண்டரை விட ஒரு எலமெண்ட் அஹெடாக தான் இருக்கும். அதாவது ஃபுல்லாக ஒரு அரே ஃபுல்லாக வந்துட்டு அது வந்து ஸ்கேன் பண்ணி முடிச்சிடும். ஐ வந்து நம்ம யூனிக் எலமெண்ட்ஸை மட்டுமே ட்ராக் பண்ணும். அதுதான் நம்ம வந்து ஒரு வேரியபிளுக்காக ஐ வந்து ஸ்லோ பாயிண்டர், ஜே வந்து ஃபாஸ்ட் பாயிண்டர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கோட் நான் வந்து எழுதிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு ஃபுல் ஓவர் வியூ கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இது ரன் ஆகுது, இந்த மாதிரி தான் ட்ரை ரன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் ஆகுது அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோடு எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n தான். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவும் எடுக்கல, அண்ட் இன் பிளேஸ் சொல்யூஷனில் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு எட்ஜ் கேஸ் வந்து ஹேண்டில் பண்ணோம். என்னென்னா இந்த அரேவோட லென்த் வந்து 0வாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து 0 தான் ரிட்டர்ன் பண்ணோம். அதாவது அரேயில் எந்த வேல்யூமே இல்லைன்னா நம்ம 0 தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஓகே, ஸோ கோட் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம அந்த ஃபஸ்ட்டு எட்ஜ் கண்டிஷன் ஹேண்டில் பண்ணிடுவோம். இஃப் நம் ஸ்டார்ட் லென்த் is equal to 0, then we should return with the 0. ஓகே, அடுத்தது நமக்கு ஒரு ஸ்லோ பாயிண்டர் ஒன்று வேணும், ஃபாஸ்ட் பாயிண்டர் ஒன்று வேணும். ஸோ ஸ்லோ பாயிண்டர் நான் வந்து இனிஷியேட் பண்ணுறேன். int i equal to 0. இது வந்து ஸ்லோ பாயிண்டர். ஓகே, அடுத்து ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து ஃபுல் அரேவே ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அரேவை ஸ்கேன் பண்ணுறதுக்காக நான் வந்து ஃபாஸ்ட் பாயிண்டரை ஃபார் லூப்புக்குள்ளே போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஐயோட வேல்யூ வந்து ஜேயோட வேல்யூ வந்து ஐயை விட முன்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
ஸோ அதனால் ஜேவோட வேல்யூ 1 அண்ட் ஜே இஸ் ஃபுல்லாகவே அரே ஃபுல்லாக சுற்றி வருமா. ஸோ நம்ஸ் டாட் லென்த் அண்ட் ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஸோ முன்னாடி போக போகுது. முன்னாடி போகும்போது நம்ம என்ன கம்பேர் பண்ணணும், ஜேவும் அதாவது ஃபஸ்ட் எலமெண்ட்டும் அதுக்கு முன்னாடி இருக்கிற எலமெண்ட்டும் நமக்கு என்ன தெரியும், சார்ட்டடாக இருக்குது அப்படின்னு தெரியும். அதனால் நமக்கு வந்து ஃபஸ்ட் எலமெண்ட் எப்போவுமே யூனிக் எலமெண்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலமெண்ட் எப்போவுமே யூனிக் எலமெண்ட். ஸோ நம்ம எப்படி கம்பேர் பண்ண போகிறோன்னா முன்னாடி தான் கம்பேர் பண்ண போகிறோம். அதாவது nums டாட் ஐ dot g is not equal to nums dot i. இது வந்து ஸ்டாண்டர்டான வேல்யூவா. இப்போ அந்த ஐயும் ஜேவும் ஒன்றா இல்லை அப்படின்னா நான் வந்து ஐயோட வேல்யூ நான் ட்ராக் பண்ணுவேன். அதாவது இப்போ 1 இருக்கா. ஸோ ஐயோட வேல்யூ 1, ஜேயோட வேல்யூ 1, நம்ஸ் ஆஃப் ஐ. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் எனக்கு ஃபெயில் ஆகிடும், நான் உள்ள ஐ ப்ளஸ் பண்ண மாட்டேன். இப்போ அதேவே எனக்கு வந்து 1 2 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா 1 2 2 அப்படியும் ஒரு அரே இருக்குது அப்படின்னா 1 2 நம்ஸ் ஆஃப் ஜே ஐயும் ஐ நம்ஸ் ஆஃப் ஜேவும் எனக்கு வந்து சேம் இல்லை. அதனால் நான் வந்து எனக்கு ஐ ப்ளஸ் ஐ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் நம்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஜே. இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும், இந்த இடத்துல இங்கே வந்து இது ரெண்டும் ஈக்குவல் இல்லை அப்படின்னா இங்கே இந்த கேஸில் 1,2 இப்படி இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டுமே ஈக்குவல் இல்லை. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். அண்ட் இந்த 1 இருக்கிற இடத்துல எனக்கு 2 வரணும். அதனால் நம்ஸ் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஜே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேல்யூ வந்து போட்டுட்டேன். ஸோ போட்டதுக்கப்புறமா இந்த ஃபார் லூப் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணுமா. ரிட்டர்ன் பண்ணும்போது எனக்கு என்ன இருக்கும், இங்கே ரிட்டன் ஐ ஆல்ரெடி எனக்கு ஐ 0ல் இருக்குது. எனக்கு வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் நான் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். அப்போ ஐ வந்து எனக்கு 1 தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஐ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு மட்டும்தான் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து அரேயில் எனக்கு 2 எலமெண்ட் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், யூனிக் எலமெண்ட்ஸ் 1 and 2. ஸோ நமக்கு என்ன தெரியும், ஆல்ரெடி ஃபஸ்ட் எலமெண்ட் எப்போவுமே யூனிக்குன்னு தெரியும். ஸோ அந்த 1 நான் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஃபார் லூப்பில் கண்டுபிடிச்ச 2ங்கிறது எனக்கு யூனிக், அது வந்து ஐயில் இருக்குது. அண்ட் ஃபஸ்ட் எலமெண்ட் எனக்கு எப்போவுமே யூனிக், அதை வந்து நான் +1 போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து எனக்கு வந்து 2 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து அதே மாதிரி ஐ 0ல் இருக்கும், ஜே 1ல் இருக்கும். இப்போ வந்து 0 0ன்னு இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு இந்த 2 எலமெண்ட் மட்டும்தான் எடுத்துப்போம். இந்த 2 எலமெண்ட்டுமே எனக்கு வந்து சேம். ஸோ எனக்கு இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். திரும்ப 0 1ன்னு இருக்கும். இந்த கண்டிஷன் எனக்கு ட்ரூ ஆகும். ஐ வந்து எனக்கு 1ன்னு ஆகும். அண்ட் இந்த 1 வந்து நான் 0க்கு மேலே ஓவர் ரைட் பண்ணுவேன். ஓவர் ரைட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், அரேயில் 0 1 1 1 1 4 1 ஆகும். ஸோ அதே மாதிரி எனக்கு திரும்ப லூப்பில் போகும்போது 1 1 வந்து எனக்கு சேமாக இருக்குது, அதனால் ஃபால்ஸ் ஆகிடும். திரும்ப 1 1 சேமாக இருக்கும், ஃபால்ஸ். 1 1 சேமாக இருக்கும், ஃபால்ஸ். 1 1 சேமாக இருக்கும், ஃபால்ஸ். இந்த கண்டிஷன் வரும்போது எனக்கு வந்து ட்ரூ ஆகிடும். ட்ரூ ஆகும்போது திரும்பி நான் இதை வந்து ஐயை இன்க்ரீஸ் பண்ணி அதில் இப்போ கவுண்ட் வந்து எனக்கு 2ஆக இருக்கும். எனக்கு அதே மாதிரி ஓவர் ரைட் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா 2 2 2 3 2 வந்துடும். ஸோ இந்த 2வை நான் வந்து திரும்ப ஃபார் லூப்பில் வந்து ஓவர் ரைட் பண்ணி கடைசி இந்த 2 எலமெண்ட்டும் வரும்போது எனக்கு ஐ இன்க்ரீஸ் ஆகிடும், 3 ஆகிடும். ஸோ எனக்கு திரும்ப இந்த 3யை வந்து நான் இந்த 2க்கு ஓவர் ரைட் பண்ணுவேன். ஸோ 3 3 3 ஆகிடும். அதே மாதிரி ஃபார் லூப் ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆகும்போது கடைசியாக இந்த 2 எலமெண்ட் மட்டும் வரும்போது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு ஐ வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஐ இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு ஐ வந்து 4ஆக இருக்கும்.
அதே மாதிரி 4 வந்து நான் வந்து 3க்கு ஓவர் பண்ணுவேன். ஓவர் பண்ணும்போது எனக்கு 0 1 2 3 4 அப்படின்னு வந்து அரேல இருக்கும். ஆனால் ஐயில் எனக்கு 4 தான் கவுண்ட் இருக்கும். எனக்கு என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து எப்போவுமே ட்ரூ, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து எப்போவுமே எனக்கு யூனிக்னு தெரியும். அந்த யூனிக் நான் வந்து இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ யூனிக் ஆட் பண்ணும்போது எனக்கு 4 + 1 5ன்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ எனக்கு கவுண்ட்டுமே ஈக்குவல் சேம் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸுமே நமக்கு வந்து பாஸ் ஆகிடுச்சு. வித்தின் 0 செகண்ட்ஸ்லேயே நம்ம வந்து அதை வந்து முடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு நமக்கு வந்து எடுத்துக்கிட்ட டைமும் ரொம்ப கம்மி அண்ட் ஒரே அறையிலே நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஸோ நம்ம வந்து இன்பிளேஸ் மாடிஃபிகேஷன் தான் பண்ணியிருக்கோம் அண்ட் ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஷின் வந்து இன்டர்வியூவில் இல்லை டெக்னிக்கல் ஹெச்ஆரில் எல்லாம் கேட்டாங்கன்னா இது ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான அப்ரோச் இது. பட் யூ ஷுட் நோ லைக் எந்த இடத்துல இதை வந்து யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி இருக்குது கொஷின் பார்க்கும்போது நமக்கு வந்து இன்பிளேஸ்க்கு மோஸ்ட்டாக இன்பிளேஸ் அப்படின்னு வரும்போது நம்ம 2 பாயிண்டர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த 2 பாயிண்டர் அப்ரோச் தான் நம்மளால் முன்னாடியும் பின்னாடியும் 2 இடத்துல இருந்து கம்பேர் பண்ணி நம்ம வந்து மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கீவேர்ட்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக என்ன அப்ரோச் யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும், நம்ம மோஸ்ட்டாகவே எங்கள் இடத்துல எந்த அப்ரோச் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிக்க தான் நமக்கு வந்து டைம் ஆகும். இல்லை கோடிங் பண்ணிடலாம், ஆனால் என்ன இடத்துல எந்த அப்ரோச் யூஸ் பண்ணணும், நமக்கு வந்து இன்டர்வியூவர் என்ன கேட்பாங்க அப்படின்னா எவ்வளோ டைமில் சால்வ் பண்ணியிருக்கோம், டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எவ்வளோ கம்மியான டைமில் சால்வ் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு வந்து நம்மளோட வேல்யூ தெரியும், நமக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரிக்ஸு பேட்டர்ன்ஸு எதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெய்லி கோடிங் பண்ணுங்கள், சீக்கிரமாக ஜாப்ஸ் எல்லாம் இன்டர்வியூஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். Have a nice day. Thank you.